தவக்காலத்தின் 19ஆம் நாள் வாக்கு. இன்றைய இறை வார்த்தைகளின் அடிப்படையில் பார்க்கிற வேளையில் முதல் வாசகத்தில் மோசே பாலைவனத்தில் அழைக்கப்படுவது இந்த நிகழ்ச்சியினை குறிப்பிடுகிற போது நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தி, என்னுடைய மக்கள் அங்கு மிகவும் இழிவாக நடத்தப்படுகிறார்கள், நீ அவர்களை அந்த துன்பங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற தன் மக்களின் மீதான அன்பை வெளிப்படுத்துகிற இறைவனின் அழைப்பை மோசே பெறுவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு தவக்காலமும் இப்படிப்பட்ட தன்னுடைய மக்களை குறித்த அக்கறையும் அவர்கள் நலமோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிற இறை விருப்பமுமே மேல் நோக்கி இருக்கிறதை நாம் புரிந்து கொண்டு அந்த அன்பு கடவுளை இன்னும் அதிகமாக பற்றி கொள்ளவும், நற்செய்தி வாசகத்தில் நாம் அத்திமரம் நடப்பட்டு 3 ஆண்டுகளாக அதற்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து இறுதியில கனி கிடைக்கிறதா என்று சொல்லி பார்க்கிற வேளையில அது வெறும் மலட்டு மரமாக இருந்ததை பார்க்கிற அந்த தோட்ட உரிமையாளர் வெட்டி விடலாம் என்று சொல்லுகிற ஒரு நியாயமான முடிவுக்கு வருகிறார். ஆனால் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவரோ இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று சொல்லி கேட்கிற இந்த நிகழ்வை நாம் மனதில் ஆழமாக சிந்தித்து, தவக்காலம் என்பது இறைவன் நம்மீது செலுத்துகிற அன்பை புரிந்து கொள்ளுகிற காலம் மட்டுமல்ல, நாம் அவர் கூந்துருளாக வாழ வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வாய்ப்புகளை இறைவன் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவே தகுந்த காலம், இதுவே மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டிய காலம். அவருடைய இரக்கத்திற்கும் பொறுமைக்கும் எல்லை உண்டு. நாம் கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மனம் திரும்பி இறைவனிடம் திரும்பி வருவோம், ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.